ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் ஜனநாயகன் படம் என்ன தேட்டர் ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தாக்கா இந்த நிலைமையில் இருக்கேன். இப்போ படம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படம் லீக் ஆகி ஒரு ஓடிடியில் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணி பார்த்துருந்தா கூட ஒரு இதாக இருந்திருக்கும். ஆனால் கடைசியில் படம் எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது. ஒரு பைரசியில் இந்த படம் எப்படியாவது லீக் ஆகியிருக்கு. அது என்ன ப்ராப்ளம்ன்றது இன்னும் கண்டுபிடிக்கல. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் படக்குழு தான் பார்த்து ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த படம் எந்த ஒரு பைரசி வெப்சைட்டில் எதுவுமே இல்லை. இந்த ஆக்ஷனை நைட்டே எடுத்து ஏதாவது பண்ணி இந்த படத்தை லீக் பண்ணதான் விட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ ரிலீஸ் ஆனப்போ கொஞ்சம் உஷாராகிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாங்க. படக்குழு படமே லீக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அந்த லீக் ஆன சமயத்தில் நிறைய பேர் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெலிகிராமில் மட்டும்தான் இப்போ பிரச்சனை. எந்த ஒரு வெப்சைட்லுமே இல்லை. அதனால் எல்லாருமே ட்விட்டர்லேயும் சரி, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா போய் லிங்க்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி கேட்காதீங்க. ஏன்னாக்கா இந்த படத்தரப்பில் ஒரு 400-500 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட படத்தை நம்ம ஒரு ஜிபியில் ஏற்றி பார்த்துறதுன்றத நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போ நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு லிங்க் கிடச்சிச்சு, டவுன்லோட் பண்ண அந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு, நான் பார்த்துட்டேன். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, சரி விடுங்க, அது முடிஞ்சு போனதை விட்டு யாருக்குமே ஷேர் பண்ணாத. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் பேர்கிட்ட இந்த படத்தை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ டவுன்லோட் பண்ணதான் பெரிய விஷயமா போய்கிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ணவங்க மேலே கேஸ் படக்குழு தரப்பில் போட முடியும். அதனால் எல்லாருமே எச்சரிக்கையாக படத்தை டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் டெலீட் பண்ணிடுங்க. படம் கூடிய சீக்கிரம் ரொம்ப விரைவாகவே தேட்டரில் காத்திட்ருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு தேட்டர் மெட்டீரியலாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற மாரி நம்ம நம்புவோம். இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன வேணால் மாறலாம். ஏன்னா இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்றதை யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படம் ஒரு ஓடிடியிலே ரிலீஸ் ஆகாத, தேட்டரும் ரிலீஸ் ஆகாத, ஒரு லீக் ஆகிடுச்சு அப்படின்றத யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அதிக படத்துக்குமே வந்தது கிடையாது. இப்போ திடீர்னு நடந்திருக்கு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றத நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.